இப்போ இது வந்து ப்ரெஷர் கேஜுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த இது நம்ம தனியாக பைப் போட்டு மீட்டர் இங்கேயும் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கிடைக்காதனால டக்குன்னு எடுத்து மாட்டி விட்டோம் இதை. அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இங்கே நமக்கு வந்து தனியாக இங்கே ப்ரெஷர் கேஜ் மீட்டர் வந்துடும் இந்த இடத்துல. இந்த கேப்பில் வந்து தண்ணி வந்து உள்ளே போகும். இந்த டேங்க்கில் இருக்கிற டேங்க்கில் தண்ணி ஃபுல் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணியை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகும். இது மோட்டருக்கு வந்து நம்ம ஃபுட்பால் போடுற பகுதியை கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. இது அப்படியே வந்து மோட்ரு உங்கள்கிட்ட அன்றைக்கி பார்த்துட்டு வந்தாங்களே அதே சேம் மோட்ரு தான், செல்ஃப் ப்ரீமியம் மோட்ரு. அந்த மோட்டரை வச்சு இது பண்ணுறோம். இந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து நாங்கள் டேங்குக்கே திரும்ப சர்க்குலேஷனு டேங்க்லேயே விட்டுறோம். இது டேங்க்கில் எப்பயும் லோட் ஆகிட்டே தான் இருக்கும். இது தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் இந்த இதில் வந்து தண்ணி வந்து டேங்குக்கே உள்ளே போயிடுது. இது நான் வந்து இடங்கிறதுனால ஒரு ஆங்கிள் ஃபிட் பண்ணி மோட்டரை வந்து இங்கேயே ஃபிட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இப்போதைக்கு சௌகரியத்துக்கு ஒரு சின்ன ஏணியை ஸ்டூலை வச்சு இப்போதைக்கு செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணுமோ மோட்டரை ஒரு சேஃப்டியான இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்பரவரியாக எங்கே வச்சாலும் வச்சு ஓட்டி பார்த்துக்கலாம். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மோட்டர் கீழே வச்சா கூட ஒன்றும் தப்பு இல்லை. மோட்டரை வந்து கீழ் பதத்தில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து தண்ணி இழுக்கும் போது இது வேக்கம் பிடிக்கிற மாதிரி டைப்பு. சைஸர் வந்து ஒரு இதுதான் சின்னதாக ரெடி பண்ணிடுறோம். நம்ம பங்கர் சைஸர் மாதிரி தான். இது 2 பக்கம் நம்ம லாக் பண்ணிடுறோம். 2 பக்கம் நெட்டு போட்டு அந்த சைஸரில் முன்பக்கத்துலேயும் இந்த வெளியில் அவுட்டு அவுட் 2 பக்கமே லப்பர் வாசர் வச்சு டைட் பண்ணிடுறோம். இந்த லப்பர் வாசர் போட்டு டைட் பண்ணிடுறோம். இந்த ஹோல்ஸ் இங்கே நான் சைடில் வச்சுருக்கேன். கீழே அடிப்பக்கம் தான் போடணுன்னாங்க. அடிப்பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம புதுசாக செய்யும் போது அடிப்பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் டேங்க் வச்சுருக்கோம். மேலே இங்கே எழுதும் வந்து வேக்கம் டேங்க் இருந்தது மேலே இந்த இடத்துல. மேலே மூடி இருந்தது. அந்த மூடியெல்லாம் பாரு கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே மூடி எதுவுமே இருக்காது, ஓப்பனில் தான் இருக்கும். எனக்கு டேங்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பனில் தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஓப்பன் தான் இருக்குது. அப்படியே தான் வச்சு யூஸ் பண்ணி சின்ன சைஸ் பூரா 1 இன்ச்சு வரைக்கும் இதில் தான் ஓட்டிகிட்டுக்கிறோம். 1 இன்ச்சு வாட்டர் லைன் கூட இதில் ஓட்டுறோம். 32 வருது இல்லைங்களா, 1 இன்ச்சு அதுவும் இதில் தான் ஓட்டிகிட்டுக்கிறோம். சைஸரு பார்த்தீங்கன்னா இது 20 mm சைஸர் இந்த மாதிரி தான் வரும். இது போட்டு 2 பக்கமும் நெட்டு போட்டு லாக் பண்ணிவிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேங்கை ரெடி பண்ணணும். இது 1 இன்ச்சு 19 mm இங்கே ஓட்டுறோம். உங்களுக்கு எதாவது 20 mm கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் 90 mm ஓட்டி வச்சுருக்கிற பைப்பு நம்மக்கிட்ட ஓட்டி வச்சுருக்கு. 1 இன்ச்சு ஏன்னா இன்றைக்கி ஓட்டணும். இன்றைக்கி காலையில் ஏதாவது தாலுக்கா ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டதால இன்றைக்கி எதுவும் பண்ண முடியலைங்க. இன்றைக்கி ஈவினிங்கு எல்லாம் ஓட்டணும். ஆர்டர் இருக்குது 1 இன்ச்சு 25 வந்து ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி ஓட்டணும். இது எல்லாமே அந்த சைஸரில் ஓட்டுறது தான். அந்த ஓப்பன் பாடி அந்த சைஸரில் ஓட்டுறது தான் எல்லாமே. இது பிரிண்டிங் மிஷின். இது ஏதாவது கோயம்புத்தூருது. 80,000 ரூபா இது நான் வாங்கினது. 80 ரூபா. வீல் டைப் உங்களுக்கு தெரியும். டேங்க் வந்து இந்த பார்த்தா கம்ப்ளீட்டாக ஓப்பனாக தான் இருக்குது. அது சின்ன டேங்க் தான். இந்த பார்த்தா 10 அடி கூட வராது டேங்க். ஒரு 8 அடி 9 அடி தான் இருக்கும். அவ்வளோதான் வரும். ஒரு 9 அடிக்குள்ளே தான் இருக்கும் டேங்க்கு. இதுலேயே தான் ஓட்டிகிட்டுக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங்கு காட்டன் இல்லையா அன்றைக்கி, ஏன்னா கம்பி மாதிரி இருந்தால் சுட்டி போட்டுக்கலான்ட்டு. இந்த ஓசை நம்ம ஸ்பேனர் வச்சு போடுறோங்களா, வேணுன்றதாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியதில்லை. இது இருந்துச்சுன்னா வேணுன்ற மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் தள்ளி வச்சுக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். அதுக்கோசரம் தான் இந்த ஸ்ப்ரிங்கு கம்பி மாதிரி கேட்டோம். சும்மா சுட்டிட்டு
அங்கே வர போல்ட்டில் ஏதோ ஒன்றுத்தில் போட்டு டைட் பண்ணி விட்டோம்னா இது போட்டில் நிற்கும். நம்ம ஸ்பேனர் வச்சுன்னு இதை வச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கிடக்கிறதுக்கு இது மாதிரி அதுக்கு தான் கேட்டோம். ஏன்னா சும்மா இது சாதா கம்பியான ஒரு கம்பி தான் கூட, கால் கம்பி இது அந்த ஸ்டே ஒயர் இருந்தால் போட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு சும்மா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி முறுக்கி உள்ள சொருக்கி விட்டுங்கன்னா அது போட்டில் கிடக்கும். நம்ம இருக்கிற எந்த ஓஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஸுக்கு சும்மா ரெடி பண்ணால் போதும். அது இதுதான் டேங்க்கு செய்கிறது. நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். பார்த்துட்டு சொல்லுங்கள், பண்ணிக்கலாம்.